அனைவருக்கும் வணக்கம். இன்று பல பிரதான செய்திகள் இலங்கை மற்றும் தாயகம் சர்வதேச செய்திகள் இருக்கின்றன. முதலில் தலைப்பு விடயங்களை பார்ப்போம். தலைப்புச் செய்திகள்: மோடி இலங்கை விஜயம், நாடு முழுவதும் பாதுகாப்பு அதிகரிப்பு. அதாவது நாளை மோடி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இளவாலை உயரப்புலத்தில் பிறந்து 43 நாட்களான பெண் குழந்தை மரணம். ஒரு கவலையான விடயம் அந்த பிரதேசத்திலே ஏற்பட்டிருக்கின்றது. தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிரான பிரேரணை அடுத்த வாரம் சமையல். வடக்கில் 9ஆம் தேதி வரை கடும் மழை தொடரும். வடக்கில் மழை தொடரும். குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தை யாழில் இம்மாத இறுதிக்குள் நிறுவுவதற்கு தீர்மானம். நீதி அமைச்சர் இன்று யாழ் விஜயம், திஸ்ஸ விகாரை தொடர்பிலும் கலந்துரையாடலில் ஈடுபடுவார். இனப்படுகொலையாளிகளை அரசு பாதுகாக்கிறது. ஸ்ரீதரன் எம்பி காட்டம். பற்பசையினுள் போதைப் பொருள் சூட்சுமமான முறையில் 2 கைது. மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு வழங்க வேண்டும். கடல் தொழிலாளர் சங்கம் பாரத பிரதமரிடம் கோரிக்கை. சில உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடவடிக்கைகளுக்கு தடை நீடிப்பு. அசல் பிறப்பு சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை ஏற்க உத்தரவு. விரிவான செய்திகளை பார்ப்போம். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் கணேசன் குரல் காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாளை இலங்கை விஜயம் செய்ய உள்ளார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி 2 நாட்கள் அரசு முறை பயணமாக நாளை வெள்ளிக்கிழமை இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். மோடியின் வருகையை முன்னிட்டு நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவரது வருகைக்கு முன்னதாக இலங்கை பாதுகாப்பு நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து பணியாற்ற இந்தியாவிலிருந்து விசேட பாதுகாப்பு குழு ஒன்று கொழும்பை வந்தடைந்துள்ளதாக புதுடில்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன. மோடியின் வருகையின் போது கொழும்பு மற்றும் அனுராதபுரத்தில் சிறப்பு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. வெள்ளிக்கிழமை மாலை கட்டுநாயக்காவல் சர்வதேச விமான நிலையத்தில் மோடி வருகை தந்தது முதல் 6ஆம் தேதி வரை அவர் செல்லும் வரை கொழும்பு உட்பட பல பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய பிரதமருடன் வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெயசங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தேவால், வெளியுறவு செயலாளர் மற்றும் மூத்த இந்திய அதிகாரிகள் என பலரும் கலந்து கொள்ள உள்ளனர். இந்திய பிரதமருடன் வெளியுறவு அமைச்சர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், வெளியுறவு செயலாளர் மற்றும் மூத்த இந்திய அதிகாரிகள் வருகை தர உள்ளனர். இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி ஜனாதிபதி அனுராத குமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் கரணி அமரசூரியா ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுக்களை நடத்த உள்ளார். மேலும் பிரதமர் மோடி அனுராதபுரத்தில் புனித ஸ்ரீமகா போதியில் வழிபாடு நடத்தும். இந்தியா அரசாங்கத்தின் நிதி உதவியில் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் பல திட்டங்கள் தொடங்கி வைக்கவும் உள்ளார். மேல் மாகாண மூத்த டிஐஜி சஞ்சீவ தர்மரத்ன மோடியின் கொழும்பு பயணத்துக்கான பாதுகாப்புகளை கண்காணிக்க உள்ளார். ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு மற்றும் இந்திய பாதுகாப்பு குழுவும் ஒருங்கிணைந்த இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடியும் அவரது குழுவினரும் விமான நிலையத்தில் இருந்து கொழும்பு பயணிக்கும் போது, கொழும்பு மற்றும் அனுராதபுரத்தில் பயணிக்கும் போது பல வீதிகள் அவ்வப்போது மூடப்படும். கொழும்பு மற்றும் அனுராதபுரத்தில் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாட்டிற்காக அதிகளவு போலீசார் மற்றும் சிறப்பு படையினர் பயன்படுத்த உள்ளனர். இளவாலை உயரப்புலத்தில் பிறந்து 43 நாட்களான பெண் குழந்தை பரிதாப மரணம். இளவாலை உயரப்புலத்தில் பிறந்து 43 நாட்களான பெண் குழந்தை ஒன்று நேற்று மரணமடைந்துள்ளது. நேற்று காலை 5:30 மணியளவில் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கப்பட்ட பின்னர் 6 மணியளவில் குழந்தைக்கு வயிற்றோட்டம் ஏற்பட்டதை அடுத்து மயக்கமடைந்துள்ளது. உடனடியாக தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குழந்தை உயிரிழந்துள்ளது. சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ் போதான வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உயிரிழப்பு தொடர்பான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். ஆண் பொன் என இரட்டை குழந்தையாக 7 மாதங்களில் குழந்தைகள் பிறந்த நிலையில் ஆண் குழந்தை பிரசவத்திலிருந்து தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் கண்காணிப்பு பகுதியில் SCU வைக்கப்பட்டுள்ள நிலையில் பெண் குழந்தை உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது.
நீதி அமைச்சர் இன்று யாழ் விஜயம் திஸ்ஸ விகாரை தொடர்பில் கலந்துரையாடலில் ஈடுபடுவார். நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்கார இன்று யாழ்ப்பாணம் விஜயம் செய்ய உள்ளார். தையிட்டு திஸ்ஸ விகாரை தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்கார தலைமையில் யாழ் நாக விகாரையில் இன்று தையிட்டியில் பொதுமக்களின் கால்களில் சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள விகாரை விடயம் தொடர்பில் சர்வமத தலைவர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளார். மேலும் தையிட்டி விகாரியால் பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்களுடன் கலந்துரையாடலிலும் ஈடுபடுவார் என தெரிவிக்கப்படுகின்றது. இனப்படுகொலையாளிகளை அரசு பாதுகாக்கிறது ஸ்ரீதரன் எம்பி குற்றச்சாட்டு. கடந்த ஆட்சியாளர்களின் இனப்படுகொலை உள்ளிட்ட விடயங்களுக்கு நடவடிக்கை எடுக்காமல் அவர்களை பாதுகாக்கின்ற செயற்பாட்டை தேசிய மக்கள் சக்தி அரசு முன்னெடுக்கிறது. இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெடுந்தீவில் மக்கள் சந்திப்பு ஒன்றில் நேற்று முன்தினம் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இப்படி உலகம் சிந்தித்து செயற்படுகின்ற சூழல் உலகம் நமக்காக சிந்தித்து செயற்படுகின்ற சூழல் அந்த உலக நாடுகளுக்கு எதிராக தெற்கிலிருந்து பலரும் கொக்கரித்து வருகின்றமையை காணக்கூடியதாக உள்ளது. என்பிபி தான் ஆட்சியை நடத்தி வருகின்றது. அதிலும் என்பிபி இல்லாத தயாசிரி ஜெயசேகர மற்றும் விமல் வீரவன்ச போன்ற புது கதைகளை கூறிக்கொண்டு கொக்கரிக்கின்றனர். இதனை பார்க்கின்ற போது சிங்களவர்கள் தமக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தால் ஒன்றாக உள்ளனர். ஆனால் தமிழ் மக்களாகிய நாங்கள் பிரிந்து நிற்கின்றோம். அப்படியாக எங்களிடத்திலும் ஒற்றுமை அவசியம். சர்வதேச நாடுகளின் செயற்பாடுகளை பார்க்கின்ற போது உலகத்தின் பூகோள அரசியல் எங்களுக்கு மாற்றங்கள் மெல்ல மெல்ல நகர்கின்றன என தெரிகின்றது என்றார். குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தை யாழில் இம்மாத இறுதிக்குள் நிறுவதற்கு தீர்மானம். குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தை பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாண மாவட்டத்தில் இம்மாத இறுதிக்குள் நிறுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பற்பசையினுள் போதைப்பொருள் வவுனியாவில் 2 கைது. வவுனியா சிறைச்சாலைக்குள் பற்பசையினுள் போதைப்பொருள் மறைத்து எடுத்துச் சென்ற ஆணொருவரும் பொன்னொருவரும் நேற்று புதன்கிழமை சிறைச்சாலை உத்தியோகத்தர்களால் கைது செய்யப்பட்டு வவுனியா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். தேசவந்து தென்னக்கோனுக்கு எதிரான பிரேரணை அடுத்த வாரம் சபையில். தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இடைநீக்கம் செய்யப்பட்ட பொலிஸ் மா அதிபர் ஐஜிபி தேசவந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்வதற்கான பிரேரணை ஏப்ரல் 8 அன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு வழங்க வேண்டும் கடற்தொழிலாளர்கள் சங்கம் பாரத பிரதமரிடம் கோரிக்கை. இலங்கை இந்தியா மீனவர்களின் பிரச்சினைக்கு பிரதமர் மோடி சரியான தீர்வு வழங்க வேண்டும் என்று யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் சம்மேளனம் இந்திய பிரதமரிடம் பகிரங்க கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. சில உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடவடிக்கைகள் தடை நீடிப்பு. அசல் பிறப்பு சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்களை ஏற்க உத்தரவு. வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களுடன் தொடர்புடைய உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் நடவடிக்கைகள் மீண்டும் இன்று வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளன. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களில் இருந்து பிறப்புச் சான்றிதழ்களின் அசல் நகல்களை கொண்ட வேட்புமனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.